இல்ல சதீஷ், இப்ப பிள்ளையார கடலுக்கு தானே கொண்டு போனோம்? இல்லல, கடலுக்குலாம் கொண்டு போகல. நம்ம ஒரு ஆத்துக்கு தான் கொண்டு போறோம். ஏழை கடலுக்கு கொண்டு போல? கடல்ல கொண்டு தானே எப்பயும் போடுவோம். நம்ம ஒரு ஆத்துல ஒழுங்கா தண்ணி இல்லைன்னு. இல்லல, இந்த தடவை கவினன்னே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாவ. ஆத்துல கொண்டு போய் தான் கரைக்கணும், கடலுக்குலாம் கொண்டு போக கூடாதுன்னு. பிள்ளையார ஆத்துல கரைக்கிறது தான் ஐதீகமா. அது தெரியாம தான் எல்லாரும் கொண்டு போய் கடல்ல கரைக்காவலாம். அதனால நம்ம ஊர்ல உள்ள பிள்ளையார நம்ம ஆத்துல தான் கொண்டு போய் கரைக்கணும்னு சொல்லிட்டாவ. அதுதான் நம்ம ஊருக்கும் எல்லாத்துக்குமே நல்லதான். இல்ல அவர் அப்படிதால சொல்லிட்டு அடப்பாரு. நம்ம பிள்ளையார கொண்டு போய் கடல்ல கரைச்சிட்டு வந்துருவோம். நம்ம ஒரு ஆத்துல எங்களா தண்ணி கிடக்கு, கொஞ்சோல தண்ணி கிடக்கு. அந்த தண்ணியில குண்டியே கழுவ முடியாது. அங்க கொண்டு போய் நீ பிள்ளையார போட போறேங்க. அவ்வளோ ஆடு மாடுன்னு குளிப்பாட்டிட்டு அடப்பாவல. அந்த தண்ணியில போய் பிள்ளையார போடணும். இங்கேயே கடல்ல போடுறதுதான் நல்லது. இங்க பாருல ராஜேஷ், அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், கோவப்படுவாவ. என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாவ ஆத்துல தான் கரைக்கணும்னு. இப்ப அவர் எங்க எங்கேயா இருக்காரு? இல்லல்ல, அவருக்கு தெரியவா போகுது. நம்ம கொண்டு போய் கடல்ல கரைப்போல. சொன்னா கேளு, அவர் ஆத்துக்கு தான் போயிருக்காரு. பின்னாடியே பிள்ளையார கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க அம்மா அவங்க வைஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ஆத்துக்கு தான் போயிருக்காரு, அவங்க வீட்டு பிள்ளையார கரைக்கிறதுக்கு. என்ன கொஞ்ச நேரத்துல போன் அடிப்பாரு, பிள்ளையார கொண்டுட்டு இன்னும் வரலையான்னு. அதனால போனல சும்மா இரு, விளையாடாத. சரி, அப்போ உங்க இஷ்டம். சரி ரைட்டு சதீஷ், நீங்க முன்னாடி போங்க, நாங்கள் போய் பின்னாடியே பைக்ல வரோம் ஆத்துக்கு. சரில, சீக்கிரம் வந்துருங்க. பிறந்த பிள்ளையார ஆத்துல இறக்கணும்ல, எப்படி ஆள் தேவைப்படும், வராம இருந்துறாதீங்களே. அதெல்லாம் வந்துருவோம், நீங்க போயிட்டு இருங்க. சரில. இல்ல இருங்களா, நானும் வரேன். வா வா, சீக்கிரம் வா. டிரைவர் என்ன வண்டி எடுக்க சொல்லிட்டு வா. என்ன வண்டி எடுக்கலாமா? இருங்க, நான் யாருன்னு அப்புறம் எடுங்க. என்ன போலாம், ரைட். அத்தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட வரும் சின்ன குயிலே குக்கூ குக்கூ. எமிலி பயப்படாத, சொன்னா கேளு, என் கூட வா. எங்க ஆண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்களே இந்த பிள்ளையார உள்ள போட்டுருங்க. சொன்னா கேளு எமிலி, என் கூட வா. பயப்படாத, ஆழமாலாம் இருக்காது. அங்க பாரு, சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா இறங்கி போய் அந்த பக்கம் பாறையில கல்லு மேல உட்கார்ந்துருக்கான்னு. நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி பயப்படுறிய? எங்க வரலங்க. அவ பழக்கப்பட்டிருக்கோம் இந்த ஆறெல்லாம். எனக்கெல்லாம் இதெல்லாம் பழக்கம் இல்லல, அதனால பயமா இருக்குங்க. நீங்களே போட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ அண்ணி பயப்படாதீங்க, வாங்க. ஆழமாலாம் இருக்காது, எனக்கே முட்டி வரைக்கும் தான் இருந்துச்சு தண்ணி. வாங்க. எத்தை சொல்லுங்க வீகிட்ட, எனக்கு பயமா இருக்கு. நான் வரலன்னா கேட்க மாட்டேங்க. பாருங்கத்தே, போமா எமிலி, பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தண்ணி கரண்ட கால் வரைக்கும் தான் இருக்கும். நீ இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கிய? எம்மா போமா, அப்பா தான் இவ்வளவு கூப்பிடுறாங்கல்ல, எதுக்கு பயப்படுற? அப்ப என்கிட்ட கொண்ட பிள்ளையார நானே போய் கரைக்கே. நோ நோ நோ, நீலாம் ஆத்துல இறங்க கூடாது. அப்ப நீ இறங்கு. நீ இறங்கவே மாட்டேங்கிற, இப்படி பயப்படுற? நாங்களாம் சின்ன வயசுல எப்படி இந்த ஆத்துல துள்ளி குதிச்சு விளையாடுவோம் தெரியுமா? நீ என்ன இதுக்கு இப்படி பயப்படுற? ஏங்க, நீங்க சின்ன வயசுல ஆடி ஆடி விளையாடுன ஆறு தானே. நீங்களே இதுல குதிங்க, சாடுங்க, என்னமோ பண்ணுங்க. என்னையும் ஆள விடுங்க. அந்த பிள்ளையார முதல்ல கரைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை வாங்கிட்டு போய் கரைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்ப என் கூட இந்த ஆத்துல இறங்கியே ஆகணும். நாங்களாம் சின்ன வயசுல எப்படி இதுல கடந்து குளிப்போம் தெரியுமா? மீன் பிடிப்போம், நண்டு பிடிப்போம், எல்லாம் பிடிப்போம். ஐயோ, ஆழமா இருக்குதுங்க. ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வா வா வா. மர்மோல, என்னத்தே உன்னைய ஒரு நாள் அந்த ஆத்து பக்கம் கூட்டிட்டு வரலையேன்னு வருத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு என் மோவன் பிள்ளையார வரைக்க ஒன்னா போவோன்னதான் நானும் சந்தோஷமா வந்தேன். நீ என்னன்னா இப்படி பயந்துகிட்டு இருக்க? நல்லா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லா பிள்ளையார கரைச்சிட்டு முங்கி நல்லா 3 தடவை முங்கி எந்திங்க. எத்தை தண்ணி நல்லா குளிரு. ஆமா, கொஞ்சம் இன்னைக்கு வெயில் இல்லாம மேகமூட்டமா அடக்கல, அதான் அப்படி இருக்கும். ஒண்ணும் இல்ல, பழகிரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல காத்திலே காஞ்சிரும். வருவோம், துணியெல்லாம் காஞ்சிரும். ஆமா எமிலி வா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஆத்துல முங்கி முங்கி எந்திரும். ஐயோ குளிருதுங்க, சும்மா இருங்க, விளாடாதீங்க. என்னாலலாம் முடியாது. நான் அந்த பிள்ளையார மட்டும் கரைச்சிட்டு போறேன். இது நல்ல கதையா இருக்க. நான் உன்னையே வெளியே விட்டாதானே. முங்கு முங்கு நல்லா முங்கு, இன்னும் நல்லா முங்கு, தலை மேலதான் இருக்கு. என்னம்மா எமிலி, என்னாச்சு? எத்தை பாருங்க, தேவியல தண்ணிக்குள்ள போட்டு முக்கன்னு முக்கியாவ மூச்சு முட்டுது. ஏலே கவினு, அவ சும்மா சொல்லியாமா, தலையை மேல வச்சுக்கிட்டு முங்கே முண்டைங்க, அதான் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சேன். இல்ல தண்ணிக்குள்ள இப்படியெல்லாம் விளாடுவாவ? அவளே பயத்துல இருக்கா. அவகிட்ட போயிட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய? நல்லா சொல்லுங்க தே. என்ன எங்க அம்மட்ட மாட்டியா விடுறா? ஆமா, வேற என்னைய தண்ணிக்குள்ள போட்டு முக்கி கொண்டு போட்டு நீங்க 2வது கல்யாணம் பண்ணலான்னு பாத்தீங்களோ? அட, இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வேற இருக்காக்கோ? நான் என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிதான் பாருங்களா. ஐயோ வேண்டாமா, ஒன்ன கட்டிக்கிட்டு எங்க சமாளிக்க முடியல, இன்னொன்ன கட்டிக்கிட்டு நான் வேற எங்க போய் முட்டிக்கிறது? என்ன கொண்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணலான்னு வேற நினைக்கிறேன். அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வைங்க, பேயா வந்து உங்க தோள் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிடுவேன். ஆமா,
இதுக்கு எதுக்கு நீ பேயா வரணும்? இப்பயும் நீ தோல் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தானே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டும் ஒண்ணுதான். ஆ நல்லா மினுக்குவிய. என்ன நீ இப்ப பயம் போயிருச்சா? இப்ப பயம் போயிருச்சு சின்ன பொண்ணு. அவ்வளோதான். இனிமே எங்க ஒரு ஆத்துல குளிக்க நீங்க நல்லா பழகிக்கிடுவிய போங்க. நல்லாதான் இருக்கு. அட நம்ம ஊருக்கார பய உள்ளே அவ்வளவும் லாரில எல்லாம் ஏறி போகுது. எக்கோ அது லாரி இல்ல குட்டி யானை. ஏலா குட்டி யானையோ பெரிய யானையோ ஊருக்குள்ள இருந்து குட்டி யானையில பிள்ளையார தூக்கிக்கிட்டு ஆத்துக்கு தான் வந்திருக்கானுவேன். இது ஊர்ல வச்சே தெரிஞ்சிருந்தா நம்ம தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் மாங்குன்னு நடந்திருக்க தேவையில்ல. நம்மளும் அந்த குட்டி யானையில ஏறி வந்திருக்கலாம். ஆமா பாத்தியா உமா, நம்ம இவ்வளவு தூரம் மாங்குன்னு நடந்ததுக்கு அந்த குட்டி யானையில ஏறி வந்திருக்கலாம். அவங்களும் பிள்ளையார கரைக்கிறதுக்கு தான் தூக்கிக்கிட்டு போறானுவேன். நம்மளும் பிள்ளையார கரைக்க தான் போனோம்னு சொல்லிட்டு அதுல யாரி இருந்தா ஏத்திருப்பானுவேன். ஓய் நாலு முடி, உங்க மொவன் தானே அதுல குட்டி யானையில இருந்தா, அவனை ஒரு வார்த்தை நிக்க சொல்ல வேண்டியது தானே. அந்த பையன் வண்டியை நிப்பாட்ட சொல்லியிருந்தா அந்த டிரைவர்கார பையன் வண்டியை நிப்பாட்டி இருப்பான். நம்ம அதுல யாரி போயிருந்திருக்கலாம். ஏலா உமா, எனக்கு என்ன தெரியும் அந்த வண்டியில அவன் இருக்கான்றத நீங்களும் தூரமா போன அப்புறம் தான் நீங்க கத்தும் போதுதான் எனக்கே தெரியும். வேற எங்க நான் நிப்பாட்ட சொல்லியது? எங்க அம்மா கிட்ட நாங்க வீட்டுல வச்சே சொன்னோம், நாங்க சதீஷ்ட போய் கேட்கட்டுமா பிள்ளையார ஆத்துல கரைக்கிறதுக்குன்னு சொல்லி. எங்க அம்மா தான் கேட்க விடமுட்டேன்ட்டா. அப்பவே நாங்க அவனோட பேசி இருந்தோன்னா எங்க கரைப்பானுவன்னு தெரிஞ்சிருக்கோம். எங்க அம்மா கடல்ல தான் கொண்டு கரைப்பானுவலா இருக்கும்னு சொல்லிட்டா. ஏன்னா அந்த பயிலும் அவ்வளோ வரும் வருஷம் கடல்ல தான் கொண்டு போய் கரைப்பானுவேன். வேற எனக்கு என்ன தெரியும் அவனு இந்த தடவை ஆத்துக்குள்ள கொண்டு வந்து கரைப்பானுவன்னு. அதான் இனிமே இவ்வளவு தூரம் நடந்தாச்சுல, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா ஆத்தங்கரை வரப்போகுது. அதுக்கு ஏன் இப்படி கடந்து கதறிட்டு அடக்கிய? அதானே அந்த குட்டியானையில அந்த பிள்ளையாருக்கே இடம் இல்ல, அந்த பயல் வலை தொங்கிட்டு அடக்கானுவேன். இதுல நீங்கள் வேற அதுல தொங்க போறீங்களாக்கும். அவ்வளோ பிள்ளையார் தலைக்கு மேலதான் ஏறி உட்காரணும். அப்புறம் வேற பிள்ளையார ஆத்துல கரைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க குட்டியானையில கரைஞ்சு ஓடிடுவாரு. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, மெதுவா நடப்போம். பிள்ளையாருக்கு நல்லா 3 நாள் படையில போட்டுட்டு நல்லா தின்னுங்கன்னு கொடுத்துட்டு 3ஆம் கொண்டு போய் கடல்ல கரைக்கிறோன்னு வருத்தமா இருப்பாரு அவரு. ஆமா பாவம் தான் பத்தியா பெரிய பொண்ணு. ஏலா உங்கள்கிட்ட இருந்து நல்ல வேலை தப்பிச்சோன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நீங்களும் வேற இல்ல என் பிள்ளையார்ல வருத்தப்படுவாரு என்னை விட்டு போறதுனால. ஏன்னா அவரும் நானும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். அதுல அவருக்கு என்னைய ரொம்ப பிடிச்சு போயிருக்கோம். அடே அப்பா, அந்த அளவுக்கு 2 பேரும் பழகிட்டீங்களாக்கும். ஆமா பிள்ளையார்கிட்ட உமா என்ன வேண்டுன? வேண்டதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுல இழிச்சவாச்சு, வேற அது படிக்காது. அவர்கிட்ட நான் என்னென்ன வேண்டனேன்னு அவருக்கு தெரிஞ்சா போதும், உனக்கு தெரியணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ என்ன வேண்டியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? நினைக்காத, போ 6 வந்துருச்சு. ஐயா 6 வந்துருச்சு. எம்மா என்ன குளிருது. எல்லாம் உமா இன்னைக்காவது குளியலா கொஞ்சம்? எல்லாம் இழிச்சவாச்சு நான் குளிக்கலன்னு பார்த்தியோ? இல்லல உமா, நீ பக்கத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் புனவாடை அடிக்கும் மேல, அதனாலதான் சொல்றேன். நல்லா குளிச்சுட்டு வா. எல்லாம் இழிச்சு வச்சு வெளியே வந்தேன்னு வையா உனக்கு செருப்பு பிஞ்சிரும்மா. ஏன் செருப்பு பிஞ்சிச்சுன்னா நான் தச்சுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒழுங்கா குளி. லட்சு பாருங்க லட்சு இவள. ஏல உமா அவ வளட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ அதுக்குன்னு அவகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா. குளிக்கலன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களோ? குளிக்காம யாராவது சாமியை தொடுவாங்களா சொல்லு. லட்சு நீங்க அவகிட்ட நிக்க கேளுங்க குளிச்சாலா இல்லையான்னு. இப்ப மட்டும் அவ ஆமான்னு சொல்லட்டும், நான் இந்த ஆத்துல முங்கியே செத்துருவேன். சே இன்னைக்குன்னு பார்த்து நான் குளிக்காம வந்துட்டேனே. குளிச்சுட்டு வந்திருந்தா இவளை இப்ப ஆத்துல இறக்கிருக்கலாம். என்னடா உமா குளிக்கலையோ? லட்சு நீங்க வேற சும்மா இருங்க லட்சு. ஆத்துக்கு தானே பிள்ளையார முக்க வாரம், அப்ப நம்மளும் குளிச்சுக்கிடலாம் நினைச்சிட்டு நான் குளிக்காம வந்தேன். அப்பன்னா அவ சொல்றது உண்மையாகி போச்சுல இப்போ. லட்சு நீங்க வேற சும்மா இருங்க லட்சு. பாரு பெரிய பொண்ணு எல்லாரையும். சேச்சே குளிக்காத ஊத்தனாரி தூரப்பட்டி. நீ எதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னே பேசு, கொரோனா தாக்கிற போது நீ. லட்சு பாருங்க லட்சு அவ்வளோ எப்படி வெறுப்பிட்டியாவன்னு. சரி இதெல்லாம் உங்களுக்கு சகஜம் தானே. ஆத்துல இனிமே பிள்ளையார இறக்கி விடுவோம். பிள்ளையார ஆத்துல விட்டுட்டு நல்லா 3 முங்கி எந்திங்க. சரி பிள்ளையார்ட்ட என்ன வேண்டீங்களோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே ஆத்துல இறக்கி விடுங்க. என்ன ஆத்துக்கு வந்துட்டேனே, நீங்க எங்க இருக்கீங்க? சரி சார், நானுங்க ஆத்துல தானே நிக்கேன். நீங்க எங்க நிக்கிய? நாங்க ஆத்து பாலம் இருக்குல, பாலத்தை கடந்து தண்ணி ஊத்துது பாருங்க அந்த பக்கம், அங்க நிக்கோம். ஓ நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்களோ? சரி இருங்க, நான் அந்த சைடு இருக்கேன், நான் வாரேன். சரி நீ வாங்க. என்னல சொன்னாரு அந்த அண்ணே? அவரே அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் குளிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு, அதான் இந்த பக்கம் வாரேன்னவ. சரி வரட்டும். இல்லை சதீசு இன்னைக்கு ஆத்துல ஒரு குளியல் போட்டுருமால. வேற ஆத்துக்கு வந்துட்டு குளிக்காமலா போக முடியும்? குளிச்சிட்டு தான் போறோம். ஏய் ஜாலி. பாட்டி என்னையும் ஆத்து தண்ணியில இறக்கி விடுங்க பாட்டி. சவுதியா இருக்கும் மக்களே. வேற நீ வலிக்கு விழுந்துட்டேன்னு வையா கஷ்டமாயி போகும். அதனால தண்ணியில எல்லாம் விளையாடக்கூடாது மக்களே. நம்ம இதுல இருந்து வேடிக்கை பார்ப்போம்.
எமிலி பயல் வந்துட்டானு போல இருக்கு பிள்ளையார கொண்டுட்டு நான் அந்த பக்கமா போறேன் அவனு அந்த சைடு போயிட்டானு போல இருக்கு அதனால அந்த பக்கம் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பிள்ளையார கரைச்சிட்டு வாரேன் நீங்கள் வந்து குளிச்சுக்கிட்டு இருங்க என்ன வெளியே வாரியா வெளியே ஏத்தி விட்டுறேன் இல்லங்க வேண்டாம், நான் இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. பாரு ஃபர்ஸ்ட் தண்ணிக்குள்ள இறங்கவே மாட்டேன்னா இப்ப தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கே மணல்ல பொழி இருக்க ஆளுக்கு. ஆமா, தண்ணிக்குள்ளே இருந்தா நல்லா தான் இருக்கும். யாருக்கு தான் வெளியே வர மனசு வரும்? எனக்கு இப்போ நல்லா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சரி அப்போ அம்மட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். சரி பார்த்து. எம்மா இன்னைக்கு இந்த புட்டான பிடிக்காம உடம்புண்டை. என்னையா பயல்வலாம் பிள்ளையார கரைக்கிறதுக்கு பிள்ளையார குட்டியானையில கொண்டு வந்துட்டானோ போல இருக்கு. பாலத்துக்கு அந்த பக்கம் நிக்கானுவலாம். நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரட்டுமாமா? அப்படியா? சரி அப்ப பார்த்து பத்திரமா இறக்கி பிள்ளையார கரைச்சிட்டு வாங்க, சரியா? சரிம்மா. ஐயா ரொம்ப ஆழத்துக்குலாம் போயிடாத ஐயா, பக்கத்துலயே பார்த்து தண்ணி இருக்க இடமா கரைச்சி விட்டுரு, அது பாட்டுக்கு கரைஞ்சி போயிடும். சரிம்மா அதெல்லாம் கவனமா இருப்பேம்மா. வந்திருக்க பயல்வளையும் பத்திரமா கரையாத்தி விட்டுட்டு வாயா. சரிம்மா நான் பாத்துக்கிட்டேன். நம்ம சரசு மொபைல்லாம் தானே வந்திருக்கான். ஆமாம்மா சர்வீஸ்ல தான் வந்திருக்கானோ அவனோ ஃப்ரெண்ட் எல்லாம். சரி எதுக்கும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நல்லபடியா கவனமா இருக்க சொல்லு. சரிம்மா நான் பாத்துக்கிட்டேன். நல்ல நாளும் பொழுதும் அந்த பிள்ளையார கரைக்க நேரத்துலயும் இந்த பயவுள்ளு பண்ற கூத்துனால என்னென்ன விபரீதெல்லாம் நடக்கு, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு எமிலி. ஏன் தே எதுவும் பிரச்சனையா? இல்ல சொல்லியே, நியூஸ் எல்லாம் பார்க்கல, என்னென்ன கேள்விப்படியும் பிள்ளையார கரைக்க போன இடத்துல அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு, அதை நினைச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லியே. ஆமாத்தே அது சரிதான். பட்டி பசிக்குது. ஐயே ஏன் ராசாத்திக்கு பசிச்சிருச்சு? எத்தே கூடையில கஞ்சி கொண்டு வந்தோம்ல, அந்த கஞ்சி வேணா எடுத்து கொடுங்க தே. சரிம்மா, நானும் அதான் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன் அவளுக்கு. சரி வாங்க, பிள்ளைக்கு ஆச்சு கஞ்சி ஊத்தி தாரேன், குடிப்போம். சரியாச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கஞ்சி குடிப்போம். சரியா ராசாத்தி வாங்க. சே ஓடி போயிருச்சே. சின்ன பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நீ இந்த ஊசி புட்டா இருக்குல்ல அதை பிடிக்கலான்னு பார்த்தேன், பறந்துருச்சு. இதுவா? இது ரெக்கே லேசா இருக்கும், நீ கையில ஈரத்துல பிடிச்சனா அவ்வளவுதான், அப்புறம் அதால பறக்கவே முடியாது, வேற அப்படியே செத்து போவோம். அதெல்லாம் பிடிக்காத. சும்மா ஒரு ஆசைக்கு பிடிப்பேன், நீ அப்புறம் விட்டுருவேன். நீ சும்மா ஆசைக்கு பிடிப்ப, அதுக்கப்புறம் விட்டாலும் அதெல்லாம் பொழைக்க முடியாது, செத்து போயிடும், பறக்கவும் முடியாது பத்தியா. நம்ம ஈர கை இல்லாம கொஞ்ச நேரம் சும்மா பிடிச்சிருந்தாலே வேர்த்து அந்த ரெக்கெல்லாம் உடனே ஒரு மாதிரி கோந்து போன மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும், அப்புறம் அதெல்லாம் பறக்கவே முடியாது. வேற நீ ஈர கையோட பிடிச்சா என்ன ஆகும் பாரு, பாவம். இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கக்கூடாது, அது பாட்டுக்கு பறந்துட்டு இருந்துச்சுன்னா அதை சந்தோஷமா ரசிக்கணும். சரி நீ சரி நீ. சே ஆத்துக்குன்னு வந்தா பூ மாதிரி சந்தியா சோனியா இவ்வளோ கூட வந்தாதான் ஜாலியா இருக்கப்பா. ஒத்தையில வந்தா போர் அடிக்குது. எங்க அம்மா கூட வந்ததுக்கு பதிலாக அவ்வளோ கூட வந்திருக்கணும். வந்துட்டாலும் இல்லையான்னு தெரியல, இன்னும் சத்தமே இல்லை. ஒரு வழியா பிள்ளையார கரைச்சாச்சு. எம்மோ நாங்களும் தண்ணிக்குள்ள இறங்கட்டுமாமோ, நாங்களும் குளிப்போம்ல. ஆமா இனிமே அவ்வளோ வாங்க, ஒரு குளியலை போட்டுட்டு போவோம் வீட்டுக்கு. எல்லாம் இழிச்ச வச்சு எந்திரி, நல்லா உட்காந்துருக்க சாடையே வருங்களாம். நீங்களும் பிள்ளையார கரைக்கட்டும்னு இருந்தேன், வேற பிள்ளையார கரைக்கிற நேரத்துல கால்குலையும் கைக்குலையும் ஓடிட்டு அடக்கப்படாதுல நாங்க. அதான் இப்ப கரைச்சாச்சுல, வாங்க வாங்க. ஆமாடா அவ்வளோ வாங்க, ஒரு குளியல போட்டுட்டு இனிமே போவோம் வீட்டுக்கு. இப்ப சோனி சின்ன பொண்ணு ஆத்துக்குள்ள தானே நிக்கானே சொன்னியே, காணோவல? ஆமா லட்சுமி அக்கா, பத்ராளி அக்காவும் ஆத்துக்குள்ளதான் மருமகளோட நிக்கானிய, ஆளே காணோம், சத்தமே இல்ல. அவிய வேற ஏதாவது ஒரு பக்கத்துல குளிச்சிட்டு இருப்பாவளா இருக்கும், நம்ம ஒரு திசையில அடப்பமா இருக்கும். ஒரு போனதுன்னு போட்டு பார்க்க கூடாதா கவிகளுக்கு? அந்த பொம்பளை ஆத்துக்கு போன எடுத்துட்டு வந்திருக்குமா என்னன்னு தெரியணும்ல. சரி விடுங்க, அவிய எந்தாலையும் குளிச்சுட்டு வீட்டுக்கு போட்டோம். உங்களுக்கு என்ன இங்க குளிக்க இடம் இல்லாம எல்லாரும் ஒரே இடத்துல கிடக்கி கொஞ்சம் தள்ளி தள்ளி போங்களாம். ஏன்னா அந்த பக்கம் தள்ளி போனா ஆளலாம், வேற சவுதிக்குள்ள முங்கி செத்து கிடக்கணும். இங்கனே கரையோரமா நின்று குளிப்போம், இப்பெல்லாம் ரொம்ப சவுதியா இருக்கும். ஆமா நல்லா உடம்புற முட்டுக்குள்ள வந்து ஆத்து தண்ணிக்குள்ள கடங்க, முள்ளு குத்துட்டம் காலில், நல்லா கொஞ்சம் தள்ளி போங்க. காலில் முள்ளு குள்ளு குத்தி போச்சுன்னா பழுத்து போவோம், காலு ஊன இயலாது, கொஞ்சம் தள்ளி போங்க, சொன்னா கேளுங்க. இவ ஒருத்தி பெரிய பொண்ணு, தண்ணியை மேல அடிச்சு விடாத பெரிய பொண்ணு. ஏலா இப்ப நீ குளிக்க தானே போறா, குளிக்காமல இருக்க போறா, அதான் ஃபுல்லா நனைஞ்சாச்சுல. ஆத்துல குளிக்கணும்னா நல்லா பாட்டு பாடிக்கிட்டே நல்லா தண்ணியில முங்கி முங்கி குளிக்கணும், அதுதான் ஆத்துல குளிக்கிறது. இப்ப வேற நான் எப்படி குளிக்கேன்னு என்ன பொசுக்குன்னு தண்ணிக்குள்ள முங்கிட்டா, தண்ணிக்குள்ள முங்கி சாதகம் கிதகம் பண்ண போறாளா? ஏம்மா இப்ப நம்ம தண்ணிக்குள்ள மூக்க பிடிச்சிட்டு எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருக்குன்னு பாப்போம்மா. எதுக்கு ஒரேடியா மூச்சு முட்டி சாவதுக்கா? நாளா வரலப்பா. ஏலா தண்ணிக்குள்ள முங்கி கிடக்குன்னு செத்துக்கிட்டு போவாதீங்களா? அப்பனா ஜாலியா என்ன மாதிரி விளையாடுறது ஆத்துக்குள்ள? இப்படிதான் ஏதாவது விளையாட முடியும். அதான் பெரிய பொண்ணு பாட்டு பாட சொன்னால அந்த மாதிரி பாட்டு பாடி ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே ஆத்துக்குள்ள விளையாடுங்க. ஏக்கோ நீங்களே பாடுங்களா ஒரு பாட்டு. எல்லாம் சரசு சும்மா கடை, அவ்வளவுதான் சும்மா விளையாடியால் வந்தா நீ அதுக்கு மேல இருக்கிய. ஆமா லட்சு பாடுங்க லட்சு. எம்மோ பாடுமோ, நீ அழகா பாடுவல்ல, நாங்க கேட்டிருக்கோம். கிச்சன்ல வச்சு நீ பாட்டுக்கு பாடிக்கிட்டே சமைச்சிட்டு அடப்பல்ல, பாடுவே. ஆமா லட்சு அவ்வளோரம் சொல்லியாவல்ல, பாடுங்களா? சரி இருங்க பாடியேன், அவ்வளோரம் கேட்கலன்னு தான் பாடியேன். மாமனே உன்னை தாங்காம மத்தியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி நாரா போனேன். அப்படி போட அருவால தண்டவணி நினைச்சு லட்சுமி அக்கா எப்படி பாடுறாவன்னு பாருங்க.
காதல் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன்முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையில் புத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாத, என் ஒத்த உசுறு போனா நீண்டு வராத. ஏ அப்பா பழமெல்லாம் பாட்டு கச்சேரி நடக்கு. இழிச்ச வச்சு யார்டி அந்த முத்து மாமா? உன் பிரியன். என் புருஷன் பேரு செல்வல்லா. செல்வல்லா அல்வல்லானிக்கிட்டு போட்டியங்க. ஏலா லட்சுமி, யாரது பத்ராணி அக்காவா? நீங்க எங்க இடந்தீங்க? நாங்கள் வேணா அந்த பக்கம் குளிச்சுட்டு நடந்தோம். இங்க என்னமோ பாட்டு கச்சேரி சத்தம் கேக்குதுன்னு தான் வாரேன். ஆமா, நாங்கள் வேணும் பிள்ளையார கரைக்கு வந்தோம். உங்கள் வேலை ஆள அணக்கல்லையே நினைச்சுக்கிட்டே பேசிட்டு நடந்தோம். நாங்க இங்க மொவைய மருமவா எல்லாரும் அந்த பக்கமா இருந்தோம். பியாத்தி எல்லாம் இது பசிக்குது நிச்சயம் அந்தால கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்திருந்தேன். அந்தால கஞ்சியை குடிச்சிட்டு எந்திரிச்சு வாரம். நீ இங்க பாட்டு சத்தம் கேட்ட உடனே யாரது பாக்கலான்னு வந்தா பார்த்தா நீங்க. ஏ அப்பா, மசால் வடை வாசம் அப்பத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தேன். இங்கேருந்து தான் வந்துச்சாக்கோம். போய் மைனியே, மசால் வடை எங்களுக்கு இல்லையா? ஏலா மசால் வடை நாங்க வரும்போது டீ கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்தா ஆத்துக்கு வந்தா குடிச்சுக்கிடலாமேன்னு. அந்தால சரி கஞ்சிக்கு கூட்டுக்கு ஒன்றும் இல்லை. அந்தால டீ கடையில வரும்போது ஒரு வடை 2-3 வடையை வாங்கி போட்டு வந்தோம். அதான் சின்ன பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பத்துல இருந்து எனக்கு மூக்கு தொலைச்சிக்கிட்டே இருந்து மசால் வடை வடை. ஆத்துக்குள்ள எங்க மசால் வடை கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். பார்த்தா இங்கேயே தான் இருந்திருக்கு. பிள்ளையாரெல்லாம் கரைச்சாச்சு அவங்க மருமவ இங்க. அவ சின்ன பொண்ணு எல்லாம் அந்த பக்கமா குளிச்சுட்டு அடக்காவ. ஏன் மோவன் இப்பதான் பயலு வந்தானுவன்ட்டு பிள்ளையார கரைக்கிறதுக்கு அங்க ஆத்துக்குள்ள போனானு உள்ள கொஞ்சம் தள்ளி. அப்படியா? சரி சரி. ஐ எப்ப புமாரி சின்ன பொண்ணு வந்திருக்கலாம், அந்த பக்கம் கிடக்கலாம். வழியில போவோம். சரி ஜெனி, வாங்க போவோம். எம்மா நாங்களும் அந்த பக்கம் சின்ன பொண்ணு குளிக்கிற இடத்துக்கு போறோமா? எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். நீங்களும் ஒன்னா கிடந்து ஆடினீங்கன்னா ரொம்ப நேரம் ஆடிட்டு கிடப்பிய. நாங்களும் இனிமே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் லட்சுமி. அதனால பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அவளை கூட விளையாடிட்டு கிடந்தா கிடக்கட்டும், போட்டோம். சரி அப்ப போங்க. நாங்களும் கூப்பிடும் போது உடனே வந்துடணும். அட்டா? சரிம்மா. எம்மா நானும் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, பார்த்து கவனமா. சரிம்மா. எப்படி ஓடுது பாருங்க அவ்வளவும். இந்த தண்ணி போதுமானது பிள்ளையார் கரையிறதுக்கு, அதனால இதுலயே வச்சிருவோம். சரிண்ணா. எப்படியும் தண்ணி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் சிந்துறதுனால கரெக்டா தான் இருக்கும். என்ன? ஆமா சதீஷ். ஒரு வழியா பிள்ளையார ஆத்துல கரைச்சாச்சப்பா. சரி, நான் கிளம்பட்டுமா? சரிண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. இனிமே நாங்க பாத்துக்கிட்டோம். சரி, ஆத்துல குளிக்கதா இருந்தா கவனமா குளிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். ரொம்பலாம் மேலகுல யாரி குதிக்க கூடாது. ஆட்டா? சரிண்ணா. நன்னே போயிட்டாவலான்னு பாரு. போயிட்டவ. ஏ ஜாலி. நம்ம அந்த பாலத்து மேல ஏறி அதுல இருந்து சறுக்கி விளையாடுவோமா? ஏண்டல ஜெகனே, அதுல இருந்து டைவ் அடிப்போம். ஏன் கை கால்வெல்லாம் உடைச்சிட்டு நடக்கிறதுக்கா? நாளா வரலப்பா. நம்ம இங்கனே குளிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு நல்லா சுட்டு தின்னுட்டு கிளம்புவோம். வேற அந்த அண்ணன் இவ்வளவு சொல்லிட்டு போறாவ, அதுக்கப்புறமா நம்ம தப்பு பண்ணனா சரியா? என்னல கார்த்தி, வர இந்த சதீஷ் பையன் ரொம்ப நல்ல பையனா மாறிக்கிட்டு போறான். ஆமால, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் பார்த்து கவனமா விளையாடலாம்னு சொல்றேன். சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம ஜாலியா இருந்தா சரிதான். இல்ல, 2 பேரும் போய் நண்டு படம் எங்கனா இருக்கானு பாருங்க. நண்டு பிடிப்போம். போத நண்டு பிடிச்சி அதை ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். சரில, வா கார்த்தி, நண்டு படம் பார்க்க போவோம்.